குஜராத்துக்கு எதிரான போட்டியில ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா படுதோல்வி சந்தித்தது. இதுவரைக்கும் இந்த ஐபிஎல் தொடர்ல இந்த அளவிற்கு ஒரு மோசமான தோல்வியை சந்தித்ததே இல்லை. கிட்டத்தட்ட 58 ரன்கள் வித்தியாசத்துல படுதோல்வியை சந்தித்திருக்கிறது ராஜஸ்தான் ராயல்ஸ். கேப்டனா சஞ்சு சாம்சன் அவர் விளையாடக்கூடிய இரண்டாவது போட்டி தோல்வியை சந்தித்திருக்கிறது. முதல்ல களமிறங்கிய ஜிடி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்ல 217 ரன்களை குவித்தாங்க. இதுவும் தோல்விக்கு மிக முக்கியமான காரணம். இந்த தோல்வி அடைந்த பிறகு பேட்டி கொடுத்த சஞ்சு சாம்சன், நாங்க எதிர்பார்த்ததை விட 20 ரன்களுக்கு மேலாக ஸ்கோரை கொடுத்ததுனால எங்களுக்கு அந்த சேஸ் பண்ணும்போது ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாம முக்கியமான கட்டத்துல தான் அவுட் ஆனது. எங்களுடைய அணிக்கு எந்த இடத்துல ஸ்கோர் தேவைப்பட்டதோ, ஹெட்மயர் ஒரு பக்கம் நின்று 6-4ன்னு விளாசிக்கிட்டு போது அவரோட இணைஞ்சி நான் விக்கெட்டை இழக்காம ஆட்டத்தை விளையாண்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா நாங்க வெற்றி பெற்று இருப்போம். அந்த இக்கட்டான நிலைமையில நான் விக்கெட்டை பறி கொடுத்தது தான் எங்களுடைய அணி தோல்விக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னும், இந்த தோல்வி முழுக்க முழுக்க என்னுடைய பொறுப்பு தான் அப்படின்னு சஞ்சு சாம்சன் தெரிவித்தும் இருக்காரு. இந்த தோல்வியின் மூலமா 5 போட்டிகள்ல விளையாண்டு 2 போட்டியில வெற்றியை பெற்று 3 போட்டியில தோல்வியை தழுவியதால ராஜஸ்தான் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா புள்ளி பட்டியல்ல 7வது இடத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. இந்த போட்டியை வெற்றி கண்டதன் மூலமா ஜிடி பாத்தீங்கன்னா முதல் இடத்திற்கு முன்னேறியும் இருக்கிறது. அடுத்த போட்டியில நாங்க இன்னும் சிறப்பா செயல்பட்டு வெற்றியை பெற்று முன்னாடி வருவோம் அப்படின்னும் சஞ்சு சாம்சன் தெரிவித்தார்.